அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களை சொல்லிக்கொண்டு ஃப்ரெண்ட்லி ஷீப் ஃபவுண்டேஷன் பெருமையோடு வழங்குகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான வாலிபால் போட்டியில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே இந்த போட்டியானது இறுதிப் போட்டியாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த இறுதிப் போட்டியில் பதுளை எக்கமுத்து அதுபோல விவேகானந்தா ஆகிய அணிகளுக்கு இடையிலான மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டி பொழுது ஆரம்பமாக இந்த இரண்டு அணிகள் இப்பொழுது களத்துக்குள் நுழைகின்றார்கள். எனவே களத்தோடு கரகோசம் விவேகானந்தா அணியை பொறுத்தவரையில் இந்த களமானது அவர்களுடைய சொந்த மண்ணில் இடம்பெறுகிறது. சொந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடுமா விவேகானந்தா அணி என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பார்க்கலாம் இந்த போட்டி என்ன மாதிரியாக முடிவடைய போகிறது என்று சொல்லி. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி இந்த தொடர் ஒரு வெற்றி தன்வசமாக்கி தங்கத்தட்டு வெளியிட்டதெல்லாம் கடையில் வாங்கலாம். ஆனால் கைத்தட்டு என்ற விடயத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அனல் பறக்கிறது இந்த மைதானத்தில் கைத்தட்டல்கள். இந்த கைத்தட்டல்களோடு ஆரம்பமாக போகின்றது எக்கமுத்து மற்றும் விவேகானந்தா அணிகளுக்கிடையான போட்டி. ஜஸ்டி எக்கமுத்து மற்றும் விவேகானந்தா அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது? குறிப்பாக விவேகானந்தா அணியை பொறுத்தவரையில் கலை மிக முக்கியமான ஒரு போட்டியாளராக இருக்கின்றார். அவர் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தன்னை பிரதிபலித்த ஒரு வீரராக 71 ஓட்டங்கள் விசாகலடுக்கட்டுகளை கடந்திருக்கிறது. சுமார் 337 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் இந்திய அணியினருக்கு. அதே போல எக்கமுத்து அணியை பொறுத்தவரையில் பதுளையில் மிக முக்கியமான ஒரு அணியாக பார்க்கப்படுகிறது. எனவே ஏராளமான வெற்றிகளை தன்வசமாக்கிய ஒரு அணியாக எக்கமுத்து அணி திகழ்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கு விவேகானந்தா அணி பல முன்னணி விளையாட்டு வீரர்களை தன்னகத்தை கொண்ட ஒரு அணியாக திகழ்கின்றது. எனவே இந்த போட்டியில் சிறப்பான ஒரு சூடு பிடிக்கும் ஆட்டங்கள் இந்த போட்டியில் நாங்கள் பார்த்து மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பது எங்களுடைய விளையாட்டு ரசிகர்களுக்கு நாங்கள் அன்பாக ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். எனவே விளையாட்டு மைதானத்தில் ஃப்ரெண்ட்லி ஷீப் ஃபவுண்டேஷன் வழங்குகின்ற பிரம்மாண்டமான வாலிபால் போட்டியானது இடம்பெறுகின்றது. எனவே இந்த போட்டியில் இறுதி போட்டி எக்கமுத்து மற்றும் விவேகானந்தா ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டி. பந்து பணிப்பு எக்கமுத்து அணியிடமிருந்து முதல் வெற்றி, முதல் புள்ளியை பதிவு செய்யுமா? ஆம், நிச்சயமாக முதலாவது புள்ளியை பதிவு செய்கிறது விவேகானந்தா அணி. இப்பொழுது கலையுடைய அந்த கரங்களால் முதலாவது புள்ளியை விவேகானந்தா அணி பதிவு செய்கிறது. இப்பொழுது கலையின் கரங்களில் இப்பொழுது சர்வீஸ். இப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமா? பந்து நேரடியாக பகிரப்படுகிறது. கலை மூலமாக இன்னொரு புள்ளியை பெற்றுக் கொடுக்கின்றார் இப்பொழுது விவேகானந்தா அணிக்கு. கலை அவருடைய இரண்டாவது புள்ளியை பெற்றுக் கொடுக்கின்றார். 2-0 என்ற அடிப்படையில் இப்பொழுது விவேகானந்தா அணி கலையின் கரங்களில் சர்வீஸ். சிறப்பான ஒரு அடி எக்கமுத்து மூலமாக சிறப்பான ஒரு அடி பதிவாகிறது. ஆனாலும் விவேகானந்தா அணி தன்னுடைய மூன்றாவது புள்ளியை பதிவு செய்கிறது. 3-0 විවේකානන්ද කණ්ඩායම සහ බතුල එකමුතු කණ්ඩායම අතරයි මෙම තරඟය පැවැත්වෙන විවස් ක්‍රීඩාංගණයේදී. இப்பொழுது முதலாவது புள்ளியை எக்கமுத்து அணி பதிவு செய்து கொள்கின்றார்கள். எக்கமுத்து தன்னுடைய முதலாவது புள்ளியை பதிவு செய்கின்றார்கள். கலை அடித்த பந்து நேரடியாக வலையில் சிக்குகின்ற நேரத்தில் புள்ளி நேரடியாக எக்கமுத்து பக்கம் சார்கின்றது. 1-3 ஸ்கோர் 1-3. நிச்சயமாக மோங்கி அடிக்கப்பட்ட பந்து டச் அவுட் முறையில் எல்லை கோட்டுக்கு வெளியே செல்கிறது. விவேகானந்தா அணியின் சார்பாக ஏராளமான ரசிகர்கள் ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். உண்மையில் ஏராளமான சொந்தங்கள் ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். 4வது புள்ளியை பதிவு செய்கின்றது இப்பொழுது விவேகானந்தா அணி. 4-1 ස්කෝරින් 4-1. 4ට 1ක් බැවින් තවත් ලකුණක් එකතු කරගන්නවා. இன்னொரு புள்ளியை பதிவு செய்கிறது இப்பொழுது
எக்கமுத்து அணியினர் பதுளையில் மிக முக்கியமான பல நல்ல இளைஞர்களை தன்வசமாக்கி கொண்ட ஒரு அணியாக திகழ்கிறது பதுளை எக்கமுத்து அணி. இப்பொழுது தன்னுடைய 2வது புள்ளி பட்டியலை பதிவு செய்து தன்னுடைய அடுத்த புள்ளிக்கு தயாராகிறது. விவேகானந்தா மற்றும் எக்கமுத்து ஆகிய அணிகள் சிறந்த ஒரு ஆடி. வாய்ப்பு கிடைக்குமா? மைதானத்தில் பந்து கலையுடைய இந்த பக்கம் என்ன மாறி மாறி போனாலும் மீண்டும் அங்கே எக்கமுத்து அணியின் வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. கலையுடைய கரங்களில் பந்து மீண்டும் மேலெழுகிறது. அணியின் பக்கமாக பந்து அருஷன் பந்தினை புள்ளியாக மாற்றுவாரா? இல்லை. நிச்சயமாக வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்க போகிறது? நேரடியாக பந்து டச் அவுட் முறையில் எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்றாலும் மீண்டும் அது நேர்த்தியாக விளையாட்டு மைதானத்துக்குள் எடுத்து வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பந்து இப்பொழுது எல்லை கோட்டுக்கு வெளியே செல்கிறது. டச் அவுட் முறையில் அந்த பந்து 4-2 5-2 என்ற அடிப்படையில் இப்பொழுது புள்ளிகள் பதிவாகிறது. 5-2 ஸ்கோர் 5-2. இப்பொழுது விவேகானந்தா அணி 5 புள்ளிகளையும் எக்கமுத்து அணி 2 புள்ளிகளையும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியில். வாலிபால் ரசிகர்களுக்கு மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அந்த போட்டி இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆம், நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. எனவே சொந்த மண்ணில் எக்கமுத்து அணியை சூறையாடி கொண்டிருக்கிறது இப்பொழுது விவேகானந்தா அணி. சொந்த மண், இவர்கள் விளையாடி பயிற்சிகளை அதிகமாக எடுத்த ஒரு மண். அந்த தன்னுடைய சொந்த விளையாட்டு மைதானத்தில் இப்பொழுது விவேகானந்தா அணி தன்னுடைய விளையாட்டை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 6-2 புள்ளிகள், 6-2 என்ற அடிப்படையில் புள்ளிகள். ஆமாம், இன்னொரு புள்ளி பதிவாகிறது எக்கமுத்து அணி சார்பாக. சற்று இப்பொழுது நிதானமாக ஆட வேண்டிய தருணம் இது. ஆகவே பார்வையாளர்கள் ரசிகர்கள் தயவு செய்து மைதானத்திலிருந்து சற்று அகன்றிருந்து போட்டிகளை பார்வையிட. ஆம், நிச்சயமாக இந்த போட்டியில் ஏராளமான ரசிகர்களை கொண்ட ஒரு போட்டியாக இருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் நேரடியாக மைதானத்துக்குள் வந்திருக்கிறாங்க. எனவே விளையாட்டு ரசிகர்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தால் மாத்திரமே இந்த போட்டிகளை சரியாக நடத்த முடியும். බදුල්ල එකමුතු සා විවේකානන්ද කණ්ඩායම අතර මෙම තරඟය පැවැත්වෙන්නේ ඉතා තියුණු තරඟයක් වෙයි කියලා අපි හිතනවා. අවසන් තරඟයේ ඊයි අදත් පැවැත්වෙන මෙම තරඟයේ උණුසුම් තරඟයක් වෙයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. මෙම තරඟයේදී විවේකානන්ද කණ්ඩායම සා බදුල්ල එකමුතු කණ්ඩායම අතරයි තරඟය පැවැත්වෙන්නේ. මෙම කණ්ඩායම් දෙකම බදුල්ල පළාත ඌව පළාත නියෝජනය කරන ඉතා දක්ෂ කණ්ඩායම දෙකක්. ලංකාව විතරක් පමණක් නොවේ ඉන්දියාව සහ අනෙකුත් රටවල් වල තමන්ගේ දක්ෂතාවය පෙන්නපු කණ්ඩායම් දෙකක්. இன்னுமொரு சுரங்கவுடைய கைகளில் நீண்ட காலமாக சுரங்க அவர்கள் விவேகானந்தா அணியில் தன்னை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரராக இருக்கின்றார். இப்பொழுது மற்றொரு புள்ளியினை தன்வசமாக்கி கொண்டிருக்கின்றது விவேகானந்தா அணி. 7-3 7-3 ஸ்கோர் இன் 7-3 7-3 ஸ்கோர். இன்னொரு புள்ளியை பெறுகிறது. இன்னொரு புள்ளியை எக்கமுத்து அணி பெற்றுக் கொள்கிறது. 4-7 என்ற அடிப்படையில் ஹதராய் தாய் ஸ்கோர் 4-10 ஸ்கோர் இன் 4-10. எக்கமுத்து அணி தன்னுடைய புள்ளியை அதிகரித்துக் கொண்டாக வேண்டும் எனும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. எனவே ஏராளமான அணிகளை வீழ்த்தி இந்த இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். கலையின் கைகளில் அந்த பந்து அடிக்கப்படுகிறது. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்தில் நேரடியாக பந்து எல்லை கோட்டுக்கு வெளியே செல்வதன் காரணமாக விவேகானந்தா அணிக்கு இன்னொரு புள்ளி கிடைக்கிறது. 8-4 8-4 ஸ்கோர் இன் 8-4. இரண்டு அணிகளும் மிக மிக பலம் பெறுந்த இரண்டு அணிகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு அணிகளும் வாகனத்தை பிரதிபலிக்கின்ற அணிகளாக இருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. நேரடியாக ஜம்பிங் முறையில் சர்வீஸ். நிச்சயமாக நிச்சயமாக 5ஆம் இலக்கு வீரர் ஜனா இந்த போட்டியில் பங்கெடுத்திருக்கின்றார். ஜனாவுடைய அந்த தாக்குதலுக்கு எந்த விதமான பதிலடியும் கொடுக்க முடியவில்லை விவேகானந்தா அணிக்கு. விவேகானந்தா மற்றும் பதுளை எக்கமுத்து ஆகிய அணிகள் இப்பொழுது பல பயிற்சி இறுதி போட்டியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போட்டியில் பார்க்கலாம் எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்று சொல்லி. கலையுடைய கைகளில் ஆமாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் புள்ளியை பதிவு செய்கிறது விவேகானந்தா அணி. இன்னும் புள்ளியை பதிவு செய்கிறார்கள். மீண்டும் தங்களுடைய திறமையை காட்டி புள்ளிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்ட அணி 9-5 என்ற ஸ்கோர். 9 புள்ளிகளை விவேகானந்த அணி, 5 புள்ளிகளை எக்கமுத்து அணி பதிவு செய்திருக்கின்றனர். சுரங்க சர்வீஸ் முனையில் இந்த அணிக்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் சுரங்கோடைய நினைக்கிறேன் அந்த பணியில் இருக்கின்ற எக்கமுத்து அணிக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது போல். சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. எக்கமுத்து அணி பல இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணியாக திகழ்கின்றது. எனவே மிக முக்கியமான ஒரு போட்டியாக இந்த போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாபெரும் இறுதிப் போட்டியாக ஃப்ரெண்ட்லிஷிப் ஃபவுண்டேஷன் ஊடாக நடத்தப்படுகின்றது. விவேகானந்தா அணி தன்னுடைய சொந்த மண்ணில் பல பயிற்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. எக்கமுத்து அணியோடு 2 அணிகளும் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சுரங்கோடைய பந்தி பரிமாறல் உயர்த்தப்பட்ட பந்துக்கு ஓங்கி அடிக்கப்படுகிறது. 22ஆம் இலக்க வீரர் விவேகானந்த அணியின் பக்கமாக 6-9 மிக நேர்த்தியான முறையில் புள்ளி பட்டியலை அதிகரிக்கின்றார்கள் எக்கமுத்து அணியினர். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக சுவாட்சியமான ஒரு இறுதிப் போட்டி. இப்படிதான் இருக்கிற ஒரு போட்டி என்றால் இறுதிப் போட்டியை பார்க்கின்ற பொழுது ஆவல் தூண்டப்பட வேண்டும். மீண்டும் பதிலடி கொடுக்கக்கூடிய முறையிலே இப்பொழுது அங்கே பந்து பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக சிறந்த ஒரு போட்டியாக இந்த போட்டி நிகழும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 7-9 என்ற அடிப்படையில் புள்ளி பதிவாகிறது. 2 புள்ளிகள் வித்தியாசத்திலே இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எக்கமுத்து அணியினர் மீண்டும் பந்தினை படித்திருக்கிறார்கள். புள்ளிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலையுடைய கரங்களில் கலை ஓங்கி அடிக்க முயன்றிருந்தார். ஆனாலும் பிளேஸ் முறையில் அந்த பந்தை தள்ளியிருந்தார். வாய்ப்பு கிடைக்குமா? என்ன ஒரு சந்தர்ப்பம். 2 அணிகளுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் நிகழ்கிறது. இந்த இடத்துல கலையுடைய கைகள் ஓங்கி அடிக்கப்படுகின்ற பந்து நேரடியாக எல்லை கோட்டுக்கு வெளியே செல்கிறது. எல்லை கோட்டுக்கு வெளியே பந்து செல்வதன் காரணமாக அந்த புள்ளி நேரடியாக எக்கமுத்து அணி வசம் சேர்க்கிறது. என்ன ஒரு குழப்பம். கலை சின்ன சில விஷயங்களை சுட்டி காட்டுகின்றார். நடுவரிடம் அதற்கான கோரிக்கை விடப்படுகிறது. அணியின் பக்கமாக 8-9 என்ற அடிப்படையில் புள்ளிகளை சமன் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கமுத்து. என்ன ஒரு குழப்பம் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. எக்கமுத்து உண்மையிலேயே ஒரு குழப்பம் நிகழ்கிறது. வீரர்கள் விடயங்களை பரிசீலனை பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்காது. சிரேஷ்ட வீரர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு அணியாக இருக்கிறது விவேகானந்தா அணி. சுரங்க கலை அதுபோல மறுமுனையில் இருக்கின்ற பதுளை எக்கமுத்து அணியினர் அவர்களும் பல இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணியாக திகழ்கிறது. ஒரு சின்ன ஒரு குழப்பம். எனவே கலையை பொறுத்தவரையில் அவர் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றார். பல நாடுகளுக்கு சென்று வாலிபால் விளையாட்டு தொடர்பான பல நண்பர்களோடு விளையாடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கான பல அனுபவங்கள் இருக்கிறது இந்த போட்டி குறித்து. எனவே அந்த அனுபவத்தில் சில பிள்ளைகளை அவர் சுட்டிக்காட்ட விரும்பியிருந்தார். ஆனாலும் நடுவரின் தீர்ப்பு இங்கு இறுதியானதாக இருக்கிறது. இங்கு ஒரு போட்டியாளராக இருக்கின்றார் கலை. சரி, மீண்டும் போட்டி ஆரம்பிக்கப்படுமா? எல்லாருடைய கரகோஷத்துக்கு மத்தியில் போட்டி மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. போட்டிகள் ஆரம்பிக்கிறது. எங்களுடைய அதாவது இந்த வாலிபால் போட்டி என்று சொன்னாலே சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இந்த போட்டிகளை நடைபெறுவதற்கும் போட்டியாளர்கள் என்றால் இங்கு அறிவிப்பு கடமையில் இருக்கின்ற ஜஸ்டின், அதுபோல எங்களுடைய தேவா இருக்கின்றார், அதே மாதிரியாக எங்களுடைய சுரேன் ஆகியோர் இருக்கின்றாங்க. சரி, அவர்கள் சொன்ன மாதிரியே சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைய வாலிபால் போட்டியில் சில முடிவுகள் எடுக்கப்படும். எனவே அந்த மாதிரியாகவே இங்கும் போட்டிகள் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் மீண்டும் போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. பதுளை விவேகானந்தா அணி அதுபோல பதுளை எக்கமுத்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் சின்ன ஒரு குழப்பம். என்ன நடக்கிறது? இந்த போட்டி தொடரை நாங்கள் தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த மைதானத்திற்குரிய அந்த கௌரவத்தினை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, போட்டி மீண்டும் ஆரம்பிக்கிறது. நாங்கள் சுட சுட ஸ்கோர் விவரங்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். 2 அணிகளும் பலம் பொருந்திய 2 அணிகள். பதுளையை உபமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 2 அணிகள். சரி, பார்க்கலாம். இப்பொழுது எக்கமுத்து அணி சார்பாக பந்து பண்ணிக்கப்படுகிறது. 8-9 ஸ்கோர். 8-9 கலை. இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது.
விவேகானந்தா அணிக்கு புள்ளிகளை உயர்த்தியிருக்கின்றார்கள். கலையினுடைய அந்த அடி இடி போல விழுந்திருந்தது. உண்மையிலேயே நாங்கள் பாராட்டியாக வேண்டும். இன்னும் ஒரு தன்னுடைய தொடர் புள்ளிகளை அடிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிற நேரத்தில் ஜம்பிங் முறையிலான ஒரு சேவிங் வெக்கமுத்து ஆடுகிற பக்கம் புள்ளிகள் பெறப்படுமா இல்லை, எந்த ஒரு முயற்சி முறையில் புள்ளி பதிவு செய்யப்படுகிறது. ஏராளமான ரசிகர்களுடைய வரவேற்போடு இந்த போட்டிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்களுடைய போட்டியில் இலங்கை பொறுத்தவரையில் இந்த போட்டிகள் என்பது மிக முக்கியமான ஒரு போட்டியாக நிகழ்கிறது. எனவே இப்பொழுது கலையுடைய கந்தேல் சிறப்பான ஒரு பந்து கலையின் மூலமாக வாய்ப்பு கிடைக்குமா? ஆம், நேரடியாக பிளேஸ் முறையில் அந்த புள்ளி பதிவாகிறது எக்கமுத்து அணி சார்பாக. பதுளை எக்கமுத்து மற்றும் விவேகானந்தா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது எக்கமுத்து அணி சார்பாக பந்து பணிக்கப்படுகிறது. வாய்ப்புகள் இருக்கிறதா? ரமணனுடைய அந்த அடி வளமையான ஒரு ஆட்டத்தை காட்டுகின்ற ஒரு வீரர் ரமணன். பந்து டச் அவுட் முறையில் வெளியே சென்றிருக்கின்றது. ஒரு சிறப்பான துடிப்பான ஒரு போட்டியாக ஆகாஷ் தன்னுடைய கரத்தில் பந்து பணிக்கப்படுகிறது. சர்வீஸ் முறையில் ஓங்கி அடிக்கப்படுமா? பிளேஸ் முறையில் பந்து பகிரப்படுகிறது. கலை பேக் அட்டாக் மூலமாக அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக வெளியே செல்கிறது. எனவே கலை இப்பொழுது பேக் அட்டாக் மூலமாக மட்டுமே தன்னுடைய பந்தை மறுமுடைக்கு தள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றார். பார்க்கலாம். ஆமாம், இந்த நேரத்தில் எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. உண்மையிலேயே அது ஒரு மோசமான விளையாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுடைய எக்கமுத்து அணி சார்பாக. எனவே இந்த நேரத்தில் வேகம் விவேகம் இரண்டுமே தேவைப்படுகிறது. இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் ரமணனுடைய கரங்களில் சர்வீஸ் நேரடியாக சிறப்பான ஒரு ஆட்டம். நெட் டச் முறையில் இன்னும் ஒரு புள்ளி கிடைக்கிறது. 11-13 ஸ்கோர். 11-13 එකලහට 13ක් වශයෙන් එකමුතු කණ්ඩායම සහ බදුල්ල වේවස්ස විවේකානන්දා කණ්ඩායම අතරයි. එකමුතු කණ්ඩායමයි අරුසන් ඉතා දක්ෂ ක්‍රීඩකයෙක්. කලයිගේ දැතින් ඉතා හොඳ ප්‍රහාරයක්, දැඩි ප්‍රහාරයක්, சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் கலை. வாலிபால் போட்டியை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான விதிமுறைகள் இருக்கிறது. எனவே அந்த விதிமுறைகளுக்கு ஏற்பதான் விளையாண்டு ஆக வேண்டும். வாய்ப்பு கிடைத்திருந்தது. இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது விவேகானந்தா அணிக்கு. எக்கமுத்து அணி இன்னும் ஒரு புள்ளியை பெறுகிறது. 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்க போகிறது என்று தொடர்ந்து பார்ப்போம். 2 வீரர்கள் ஆறாம் இலக்க வீரர். வளமையாகவே அவர் சிறப்பாக ஒரு விளையாடக்கூடிய ஒரு வீரர் லக்ஷான். நேரடியாக பந்து வலையில் மாட்டுகிறது. புள்ளி சேர்க்கிறது. 12க்கு 15, 15க்கு 12. மோங்கி அடிக்கப்பட்ட பந்து கலையுடைய கைகளால். என்ன ஒரு அடி! எதிர் அணியை சிந்திக்க விடவே இல்லை. யோசிப்பதற்கு முதல் அடித்து விட்டார். அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான ஒரு அடியாக இருந்தது கலையுடைய கைகளில் அந்த போட்டி. இப்பொழுது முதலாவது இடைவேளை எடுத்திருக்கிறாங்க 2 அணிகளும். எனவே சிறப்பான ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இந்த போட்டி அமையும் என்று சொல்லி நினைக்கிறோம். எனவே பார்க்கலாம் இந்த இறுதி போட்டியில் எந்த அணிக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது என்று சொல்லி. பதுளை வேவஸ் விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பகலிரவு போட்டியாக ஃப்ரெண்ட்லிஷிப் ஃபவுண்டேஷனுடைய ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போட்டியை பொறுத்தவரை நேற்றைய நாளிலும் சிறப்பான ஒரு ஆரம்பமாக இருந்தது. எனவே நேற்று பகலிரவு போட்டியாக இடம்பெற்று இன்றும் இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. வளமையாக இந்த போட்டிகள் எல்லாமே விடியும் வரை நடக்கும். ஆனால் இந்த முறை கொஞ்சம் இரவு நேரத்தில் இந்த போட்டி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இறுதிப் போட்டியாக இருக்கின்றது. எனவே ஏராளமான அணிகள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தன. குறிப்பாக இலங்கையில் பல மாகாணங்களில் இருந்து பல அணிகள் வந்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த 2 அணிகள் ஒவ்வொரு மாகாணத்தை
காட்சிப்படுத்துகின்ற இந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கின்றன. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உள்ளே வந்திருக்கிறாங்க இரண்டு அணிகளும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முனையில் இருக்கிறது விவேகானந்தா அணி, மறுமுனையில் இருக்கிறது எக்கமுத்து அணி, எக்கமுத்து விளையாட்டு கழகம். எனவே இரண்டு அணிகளுமே மிக மிக விறுவிறுப்பாக தங்களுடைய விளையாட்டை காட்டக்கூடிய இரண்டு அணிகள். ஆம், கலையுடைய கரங்களில் ஓங்கி அடிக்கப்பட்ட அடி உண்மையிலேயே ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த அளவுக்கு போட்டி சூடு பிடித்திருக்கிறது. ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நிச்சயமாக அடிக்கப்பட்ட பந்து கலையுடைய கைகளில். மாற்று ஒரு புள்ளி கிடைக்கிறது கலையுடைய பேஸ்புக் மூலமாக ஏராளமான உறவுகள் இருந்திருக்காங்க. ஆண்டி தானு வந்திருக்கின்றார், நவா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். எல்லாரும் நாங்கள் அன்பு ஞாபகப்படுத்தினோம். பேஸ்புக் சொந்தங்கள் அனைவருக்கும் ரேடியோ ராக ஊடாக நாங்கள் நேரடியாக இந்த இறுதிப் போட்டி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இப்பொழுது சரண் சர்வீஸ் முனையில் இருக்கிறார். ஷாப்பிங் முறையிலான ஒரு சர்வீஸ் நேரடியாக நிச்சயமாக லாபகமான ஒரு ஆட்டம், சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார். 13-18 என்ற அடிப்படையில் இப்பொழுது எக்கமுத்து அணி 13 புள்ளிகளையும் விவேகானந்தா 18 புள்ளிகளையும் 5 புள்ளிகளை தொட வேண்டும். எக்கமுத்து அணி இந்த போட்டியில் புள்ளியை பதிவு செய்ய கலை அடித்த பந்து நேரடியாக எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்றிருக்கிறது. எனவே புள்ளி நேரடியாகவே எக்கமுத்து அணிக்கு பதிவாகிறது. 14 புள்ளிகளை தொடுகின்றார்கள் இப்பொழுது எக்கமுத்து அணியினர். எக்கமுத்து කණ්ඩායම ලකුණු 14ක් ලබාගෙන ක්‍රීඩා පිටියේ ඒ වගේම විවේකානන්ද කණ්ඩායම ලකුණු 18යි. ලකුණු 4ක පරතරයක් තියෙනවා කණ්ඩායම් දෙක අතර. මම හිතන්නේ மெத்தன புள்ளங்க வேடி இந்த இடத்துல காற்று அதிகமாக இருக்கிறது. எனவே பந்து நாங்கள் அதிகமாக சர்வீஸ் முனையிலிருந்து பந்து எறியும் போது கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். வாலிபால் போட்டியை பொறுத்தவரையில் எங்களுடைய முனையிலிருந்து சுரங்க நிதானமான பந்து படிப்போடு நேரடியாக ஓங்கி அடிக்கப்படவில்லை. சர்வீஸ் இப்பொழுது நேரடியாக பந்து நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். எங்களுடைய விவேகானந்தா அணி தன்னுடைய இன்னொரு புள்ளியை பதிவு செய்கிறது. விவேகானந்தா அணியினர் 20 புள்ளிகளோடும் எக்கமுத்து அணியினர் 14 புள்ளிகளோடும் 20க்கு 14 என்று புள்ளிகள். இன்னொரு புள்ளி பதிவாகிறது. சுரங்க அவருடைய கரங்களில் ஓங்கி அடிக்கப்பட்டிருப்பது 21வது புள்ளியை பதிவு செய்கிறார்கள் இப்பொழுது விவேகானந்தா அணி. 21க்கு 14 21-14. இன்னும் ஒரு புள்ளியை பதிவு செய்கின்றார்கள் எக்கமுத்து அணி. 15க்கு 21. 15-1 ஸ்கோர். 15-1 ஸ்கோர். முயற்சிகள் அதிகமான ஒரு முயற்சி. நேரடியாக பந்து படுகிறது. சிறப்பான ஒரு பந்து பரிமாற்றம். இங்கு கலை இருக்கின்றார். கலைக்கு வாய்ப்பு கிடைக்குமா புள்ளிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு? நிச்சயமாக ஓங்கி ஆட்டி லக்ஷானுடைய கைகளில் இருந்து எக்கமுத்து அணி சார் என்ன ஒரு ஆட்டி, இடி போல விழுந்தது அந்த அடி. சிறப்பான ஒரு அடி. அதிகமான மதிப்பெண்களை கொடுக்கக்கூடிய ஒரு அடியை கொடுத்திருக்கிறது மறுமுனையிலிருந்து எக்கமுத்து அணி.
இந்த முறையில் சுரங்க அவர்களால் அந்த பந்தை மேல் எழுப்ப முடியவில்லை. இன்னொரு புள்ளி பதிவாகிறது. சர்வீஸ் முறையில் அந்த பந்து நேரடியாகவே 22-16. நிச்சயமாக எல்லைக்கோட்டுக்கு வெளியே பந்து சென்றிருக்கிறது. எனவே இன்னும் ஒரு புள்ளி கிடைக்கிறது. இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது எகமுத்து அணி சார்பாக. 17-22. சிறந்த முறையிலே போட்டியில் சில சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே போட்டியாளர்கள் தவிர ஏனைய ரசிகர்களை நான் இங்கே மைதானத்துக்கு உள்ளே விட்டதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் மைதானத்துக்கு உள்ளே இருக்கிறாங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஏற்பாட்டு குழு ரசிகர்களை உள்ளே விடாமல் வெளியே விட்டிருந்தால் உண்மையிலேயே இந்த போட்டியாளர்களுக்கு இந்த போட்டியினை அவர்கள் விளையாடுவதற்கு இலகுவாக இருந்திருக்கும். எனவே அவர்களுடைய இடைஞ்சல் அதிகமாக இருக்கிறது. இந்த போட்டியை பார்வையிடுகிற நேரத்தில் எங்களுக்கு விளங்குகிறது. சரி, இன்னும் ஒரு பந்து பண்ணிப்பு. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து. இன்னும் ஒரு புள்ளியை பதிவு செய்கிறது. இப்பொழுது விவேகானந்தா தன்னுடைய 23வது புள்ளியை பதிவு செய்கின்றார்கள். 23வது புள்ளியை பதிவு செய்கிறது விவேகானந்தா அணி. எக்கமுத்து மற்றும் விவேகானந்தா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இப்பொழுது பந்து படிக்கப்படுகிறது. பந்து நேரடியாகவே லாபகமாக அவர் பிளேஸ் முறையில் அந்த பந்து அதே இடத்தில் பதிவிட்டார். லக்ஷான் 18-23 என்ற அடிப்படையில் பந்து பணிக்கப்படுகிறது. வாய்ப்புகள் கிடைக்குமா? முதலாவது சுற்றில் இப்பொழுது விவேகானந்தா அணி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஏராளமான ரசிகர்களுடைய வரவேற்போது இப்பொழுது விவேகானந்தா அணி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள். விவேகானந்தா அணியினர் அதன் காரணமாக இங்கே அந்த கிரவுண்ட் சப்போர்ட் அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு போட்டிகளை நேரடியாக வழங்குவதற்காக ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. காரணம் இங்கு எங்களுடைய சிக்னல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் பிறவேளை எங்களுடைய வாலிபால் விளையாட்டு ரசிகர்களுக்காக நாங்கள் எங்களுடைய நேரடி ஒளிபரப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறோம். எனவே முதலாவது போட்டியில் வந்து விவேகானந்தா அணி வெற்றியை பெற்றிருந்தார்கள். 18-25, 25-18 என்ற அடிப்படையில் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த முனையில் விளையாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். பதுளை எக்கமுத்து அணி, மறுமுனையில் விவேகானந்தா அணி தயாராகிறார்கள். இந்த போட்டியில் சில வேளைகளில் எக்கமுத்து அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இன்னும் ஒரு போட்டி, மூன்றாவது போட்டி. ஆனாலும் இந்த போட்டியில் சில வேளைகளில் விவேகானந்தா அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்த போட்டியின் வெற்றியாளர்களாக அவர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள். சரி, பார்க்கலாம் இந்த போட்டியில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இரண்டு மிக முக்கியமான அணிகளுக்கு இறுதி போட்டிக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பல போட்டிகள் நேற்றைய நாள் பல பயிற்சி நடத்தியிருந்தார்கள். எனவே அத்தனை போட்டிகளிலும் தாண்டி தங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்து இப்பொழுது இறுதிப் போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் வந்திருக்கிறார்கள். இந்த இரண்டு அணிகளும் மிக முக்கியமான இரண்டு அணிகள். குறிப்பாக பதுளை விவேகானந்தா அணியை பொறுத்தவரையில் இலங்கையில் இராணுவ அணியில் தங்களுடைய வீரர்களை பதிவு செய்த ஒரு அணியாக இருக்கின்றது. மிக மிக திறமையான வீரர்களை கொண்ட ஒரு அணியாக இருக்கிறது விவேகானந்தா அணி. அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துவது போல இன்னொரு அணிதான் எக்கமுத்து அணி. எக்கமுத்து அணியை பொறுத்தவரை பல இளம் வீரர்களை கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அணியும் இன்று தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி இந்த இறுதி போட்டிக்காக வந்திருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு அணிகளுடைய இரண்டாவது போட்டி, இறுதிப் போட்டியில் இரண்டாவது போட்டி இடம்பெற இருக்கிறது. முதல் போட்டியில் வந்து விவேகானந்தா அணி தன்னுடைய சொந்த மண்ணில் வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். எனவே இப்பொழுது இரண்டாவது போட்டி ஆரம்பிக்கிறது. எனவே இந்த போட்டியில் எந்த அணிக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது பார்க்கலாம். மறுமுனையில் மகத்தான சேவைகளில் விளையாட்டுத் துறையை தேசிய மயமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் இந்த வாலிபால் சுற்று போட்டி 2வது வருடம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
இரண்டாவது போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. 2020 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதனுடைய பணிகள் மிக ஆரம்பத்திலிருந்து இரண்டு அணிகளுக்கு இடையிலான சின்ன சின்ன சிக்கல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மைதானத்தில். உண்மையிலேயே என்ன பிரச்சனை என்று சொல்லி தெரியல, ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் போட்டிகளை ரசிகர்களாக நாங்கள் ரசிக்க வேண்டும், விளையாட்டு ரசிகர்களாக நாங்கள் உண்மையிலேயே இது மாதிரியான விளையாட்டுகளுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு தேசிய விளையாட்டு, தேசிய விளையாட்டை நாங்கள் கொண்டாட வேண்டும். எனவே இந்த தேசிய விளையாட்டு எங்களை சர்வதேசம் எங்கும் அழைத்து சென்றிருக்கிறது. எனவே இரண்டாவது போட்டி ஆரம்பிக்கிறது. இப்பொழுது சர்வீஸ் முறையில் முதலாவது பந்து படிக்கப்படுகிறது. விவேகானந்தா அணி சார்பாக நேரடியாக அடிக்கப்பட்ட பந்து பிளாக் முறையில் முதல் புள்ளியை பதிவு செய்கின்றார்கள். இப்பொழுது 1-0 என்ற அடிப்படையில் புள்ளிகளை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். 1-0 1 love score. சுரங்கவுடைய பந்தில் சர்வீஸ். லக்ஷான் அவ்வளவு வேகமாக அடிக்கவில்லை, லாபகமாக பந்தை தட்டிவிட்டார். உண்மையிலேயே தெரியும், எங்கு விவேகானந்தா அணியை பொறுத்தவரையில் சிறந்த பிளக்கர்கள் இருக்கிறார்கள், பிளக் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே வேகமாக அடிக்கும் போது சில வேளை அந்த பந்து பிளக் முறையில் வெளியே செல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே லாபகமாக பிளேஸ் முறையில் பந்தை கலை முயற்சித்திருந்தார், ஆனாலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. புள்ளி நேரடியாக பதிவாகிறது விவேகானந்தா அணிக்கு. 2-1 என்ற அடிப்படையில் 2-1 ஸ்கோரின் 2-1. පළවෙනි වටේ ජයග්‍රහණය කරගත්තා විවේකානන්ද කණෑම 28ක 18ක් ලෙසින්. දෙවන වටේ දැන් மீண்டும் சுதாவின் ரிசீவ் மூலமாக எக்கமுத்து அணியின் பக்கம் கொண்டு வரப்படுமா இல்லை விவேகானந்த அணியின் யாருக்கு புள்ளி அதிகமாக கிடைக்க போகிறது? மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிளாக் முறையில் இப்பொழுது பிளாக் செய்யப்பட்டு ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விவேகானந்தா அணியை பொறுத்தவரையில் சிறந்த பிளக்கர்கள் இருக்கிறாங்க, சிறந்த பிளக்ஸ் இருக்கிறாங்க. எனவே லாபகமாக பந்தை தட்டி விளையாடுவது என்பது இந்த நேரத்துக்கு மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும். கலையுடைய பந்து பணிப்பு, சிறந்த பந்து பணிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்ப்பு இருக்கிறதா? பந்து நேரடியாக வெளியே செல்கிறது, புள்ளி நேரடியாக எக்கமுத்து பக்கம் சார்கிறது. 2-3 என்ற அடிப்படையில் புள்ளிகள் பதிவாகிறது. 2-3 scoring 2-3. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து பிளாக் முறையில் புள்ளியை பெற்றுக் கொடுக்கிறது எக்கமுத்து அணிக்கு. ரேடியோ ராகாவின் முகநூல் சொந்தங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏராளமான அன்பு சொந்தங்கள் எங்களோட பேஸ்புக் கூட இணைந்திருக்கிறாங்க. அத்தனை அன்பு உறவுகளுக்கு நாங்கள் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து வாய்ப்பு கிடைக்கிறதா? பிளேஸ் முறையில் பந்து பணிக்கப்படுகிறது. வாய்ப்பு நேரடியாக செல்கிறது விவேகானந்தா அணி பக்கம். 4-3 ஸ்கோரின் 4-3. 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் விவேகானந்தா அணி. 3 புள்ளிகளை இப்பொழுது பெற்றிருக்கின்றார்கள் எக்கமுத்து. புள்ளி பதிவாகிறது எக்கமுத்து அணி பக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல லக்ஷான் அருஷானுடைய பந்து நான் ஏற்கனவே சொன்னது போல லாபகமாக விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் சர்வீஸ் முனையிலேயே தன்னுடைய பிழையினை பதிவு செய்திருக்கின்றார். எந்த இடத்திலும் கிராஸ் முறையில் தன்னுடைய சர்வீஸ் செய்ய முடியாது. வாய்ப்பு நேரடியாக எக்கமுத்து அணி தன்னுடைய பதிவை செய்கின்றார்கள். பல இளம் வீரர்களை கொண்டு வர ரெடியாக தெரிகிறது. 5-5 5-all ஸ்கோர். உண்மையிலே எக்கமுத்து அணி சார்பாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல மிக உயரமான லக்ஷான் அருஷான் போன்ற வீரர்களை கொண்ட ஒரு அணியாக இப்பொழுது எக்கமுத்து அணி திகழ்கிறது. விவேகானந்தா மற்றும் எக்கமுத்து ஆகிய அணிகளுக்கு
அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி. ஆட்டம் சூடு பிடிக்கிறது. நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை, வாய்ப்புகளை வழங்கவே இல்லை, வாய்ப்புகளுக்கான எந்தவித சந்தர்ப்பத்தையும் கொடுக்கவில்லை. எக்கமுத்து அணி தன்னுடைய இன்னொரு புள்ளியை பதிவாகிறது. 6-5 ஸ்கோர். உயர்த்தி காட்டியிருக்கின்ற 6-5. இப்பொழுது விவேகானந்தா அணி 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. எக்கமுத்து அணி 6 புள்ளிகளை தன்வசமாக்கி இருக்கின்றது. அருஷான் 4ஆம் இலக்க வீரர் சர்வீஸ் முனையில். நேரடியாக மைதானத்தில் நீளப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு புள்ளி அடங்கலாக ஸ்கோர் பெறுங்கள். 6-6 என்ற அடிப்படையில் இரண்டாவது லைனில் இருந்து இப்பொழுது தன்னுடைய பலத்தோர் அடியை கொடுத்திருந்தார். இங்கு 6 ஸ்கோர். 6-6 என்ற புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு அணிகளும். பந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எக்கமுத்து அணியின் பக்கமாக பந்து கொண்டு வரப்பட்டது. வாய்ப்புகள் இருக்குமா எந்த அணிக்கு? வாய்ப்புகள் புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. மீண்டும் கொஞ்சம் நிதானமாக விளையாட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. சுரங்க நிதானமாக பந்தை லாவகமாக மெதுவாக தள்ளிவிட்டு போயிருக்கிறார். புள்ளிகளை அதிகரித்துக் கொள்கிறார். புள்ளிகள் பதிவாகிறது. இப்பொழுது விவேகானந்தா அணி சார்பாக 7-6 7-6 ஸ்கோர் இன் 7-6. ஆம், இப்பொழுது எந்த அணிக்கு புள்ளி பதிவாகிறது? உண்மையிலேயே மோசமான ஒரு விளையாட்டு. எக்கமுத்து அணி தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையில் அதிகமான புள்ளிகள் போகின்ற போது கொஞ்சம் நாங்களும் மன ரீதியாக அழுத்தத்துக்கு உள்ளாகும். ஆனால் கொஞ்சம் விவேகமாக விளையாட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னும் ஒரு புள்ளியை பதிவாகிறது. கலை ஓங்கி அடித்த பந்து நேரடியாக எக்கமுத்து அணியின் வீரர்களின் கைகளில் பட்டு டச் அவுட் முறையில் அது எல்லை கோட்டுக்கு வெளியே செல்கிறது. 9-6 9-6 என்ற அடிப்படையில் ஆட்டம் சூடு பிடித்து போகிறது. நேரடியாக பந்து வளையல். இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது. எக்கமுத்து அணிக்கு இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது. 7-9 ஸ்கோர். 7-9 என புள்ளியை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது சர்வீஸ் முறை சிறப்பான ஷார்ட் பாஸ் முறையில் அடிக்க முயன்றிருந்தார். ஆனாலும் அது வாய்ப்பு அமையவில்லை. குயிக் பாஸ் என்று சொல்வார்கள். முயற்சி செய்திருந்தார் விவேகானந்தா அணியின் ரெப்ரி. நிச்சயமாக சரணுடைய கைகளில் புள்ளியை பதிவு செய்திருந்தார். சிறப்பான ஒரு ஆட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. 10-8 10-8 ஸ்கோர் இன் 10-8 10-8. விவேகானந்தா மற்றும் பதுளை எக்கமுத்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி. அணியின் பக்கமாக தேஸ்புரையில் புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அது எல்லைக்கோட்டுக்கு வெளியே செல்கிறது. எல்லைக்கோட்டுக்கு வெளியே செல்வதன் காரணமாக நேரடியாக 11 புள்ளிகளை பதிவு செய்கின்றார்கள். 11-8 புள்ளி பட்டியலில் மீண்டும் படிக்கப்பட்ட பந்து லக்ஸான் நோக்கி திரும்பும். லாவகமாக பிளேஸ் முறையில் புள்ளியை பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே அவர் கேட்ட மாதிரியாக அவருக்கு அந்த டேஸ் அடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே இருந்தாலும் பந்தை வெளியே விட முடியாது. அவர் லாவகமாக பந்தை தள்ளி விட்டிருந்தார். அந்த புள்ளியை பதிவு செய்திருந்தார் எக்கமுத்து அணி சார்பாக. எனவே ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி பதிவாகிறது. உண்மையிலேயே விவேகானந்தா அணி விளையாடுகின்ற போது இங்கு மாத்திரமல்ல எங்கு சென்றிருந்தாலும் இவர்களுடைய வீரர்கள் அதிகமாகவே இருப்பார்கள். இந்த ஊரில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இவர்களுக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான ஒரு விடயம். கலையுடைய கைகளில் இன்னும் ஒரு அடி ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து. வாய்ப்பு கிடைக்குமா? உண்மையிலேயே விளையாட்டை பார்க்கும்போது எங்களுக்கே யோசிக்க தோன்றுகிறது என்ன என்று சொல்லி. உண்மையிலேயே கலை ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து எக்கமுத்து அணி சார்பாக பிளாக் முறையில் நேரடியாக பந்து அதே இடத்தில் விழுந்தது. 10-11 ஸ்கோர். 10 புள்ளிகளை எக்கமுத்து அணியும் 11 புள்ளிகளை விவேகானந்தா அணியும் பெற்றிருக்கிறார்கள். 10-11 ஸ்கோர். வாய்ப்பு இருந்தது. நிச்சயமாக ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக எல்லைக்கோட்டுக்கு உள்ளே விழுந்து இன்னொரு புள்ளியை பதிவாகிறது. எக்கமுத்து அணி 11-11 லக்னோ சமாய் 11-11.
වෙවස විවේකානන්ද කණ්ඩායම සහ බදුල්ල එකමුතු කණ්ඩායම අතරයි පැවැත්වෙන්නේ මෙම වොලිබෝල් තරගයේ අවසන් තරගයේ වෙවස විවේකානන්ද තමන්ගේ මෙවැනි අවස්ථාව ලබා ගන්නේ තමන්ගේ භූමියේම තමන්ටම අයිති ක්‍රීඩා පිටියක් මේ තමන්ට උරුපුරුදු ක්‍රීඩාංගණයක් නමුත් විවේකානන්ද කණ්ඩායමට එරෙහිව බදුල්ල එකමුතු කණ්ඩායම තමන්ගේ බලය මෙම ක්‍රීඩා පිටියේ තමන්ගේ ජයග්‍රහණය තවරු කරන්න තමන්ගේ සටන නියත් කරමින් සිටිනවා. எனவே இந்த போட்டியில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வதற்காக பதுளை எக்கமுத்து அணி தன்னுடைய பல பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏராளமான விளையாட்டு ரசிகர்கள் எங்களோடு இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறாங்க. சமனான புள்ளிகள் மீண்டும் அடிக்கப்பட்ட பந்து கலையுடைய கைகளில் நேரடியாக எல்லை கோட்டுக்கு வெளியே செல்கிறது. புள்ளி பதிவாகிறது. இப்பொழுது எக்கமுத்து அணிக்கு புள்ளி பதிவாகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு புள்ளியை அதிகரித்துக் கொள்கிறது எக்கமுத்து அணி. எக்கமுத்து அணி சார்பாக இப்பொழுது ரகு 24ஆம் இலக்க ஜெர்சி அணிந்த வீரர் மீண்டும் கலையின் மூலமாக நிதானமான ஆட்டம் வெளிப்படுத்தப்பட்டாலும் நிச்சயமாக ஓங்கி அடிக்கப்பட்டவர் மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். கலை லாபகமாக அந்த பந்தை தள்ளியிருந்தார். 12க்கு உண்மையிலேயே அதிகமாக இந்த ஓங்கி அடிக்க முயற்சிக்கும் போது சென்டரில் இருக்கின்ற அந்த விளையாட்டு வீரர் கொஞ்சம் தள்ளி போகிறார். அப்படியான சந்தர்ப்பங்களில் அதிகமாக அந்த லாபகமாக பிளேஸ் முறையில் அந்த பந்து வந்து நேரடியாக விழும் மைதானத்தில். அதுதான் இங்கு நடக்கும். எனவே கொஞ்சம் நிதானமாக நாங்கள் விளையாட வேண்டிய ஒரு நிலையில் மீண்டும் பிளேஸ் முறையில் புள்ளிகளை பெறக்கூடிய முனைப்பில் இரண்டு அணிகளுமே. ஆனால் ரமனுடைய தாக்குதல் பலமாக இருக்கிறது. இப்பொழுது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். மற்றொரு புள்ளியை பதிவு செய்கிறது. இப்பொழுது புள்ளிகள் உயர்த்தப்படுவதை 13 புள்ளிகளை இப்பொழுது பெற்றிருக்கின்றார்கள் எக்கமுத்து அணியினர். கடந்த போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் விவேகானந்த அணி. சர்வீஸ் வாய்ப்பு கிடைக்குமா? லாவகமான அடி. அவ்வளவு வேகமாக அடிக்கவில்லை, லாவகமாக தட்டி விட்டிருந்தார். நேரடியாக புள்ளி கிடைக்கிறது. இப்பொழுது விவேகானந்தா அணிக்கு. ரேடியோ ராகா ஃபேஸ்புக் ஊடாக எங்களுடைய அன்பான சொந்தங்கள், விளையாட்டு ரசிகர்கள், வாலிபால் விளையாட்டு ரசிகர்கள் இந்த நேரத்தை எங்களுடைய அந்த போட்டியை நேரடியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நாங்கள் அடுத்த போட்டியும் எதிர்பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இந்த போட்டியில் எக்கமுத்து அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நேரடியாக பந்து வெளியே செல்கிறது. டச் அவுட் முறையில் பிளாக்கேறும் போது அந்த பந்து நேரடியாக விவேகானந்தா அணியின் பிளாக்கர்ஸ் மூலமாக எல்லைக்கோட்டுக்கு வெளியே செல்கிறது. எனவே புள்ளி நேரடியாக பதிவாகிறது. இப்பொழுது எக்கமுத்து அணி சார்பாக ஜனாவுடைய கைகளில் சர்வீஸ் முனையிலிருந்து பந்து. புள்ளியை பெறுவார்களா? ரமணன் அடித்து காட்டுவாரா? நெட் டச் பவுல். எனவே எக்கமுத்து அணி சார்பான வீரர் வந்து நெட்டை வந்து டச் பண்ணார். ஆனால் உண்மையிலேயே வந்து புள்ளிகள் கிடைக்கிறது எக்கமுத்து அணிக்கு. ஆனாலும் ஃபவுல் என்ற அடிப்படையில் வந்து புள்ளி நேரடியாக மரமுனைக்கு போகிறது. எனவே அப்படி இருக்கின்ற போது இப்பொழுது விவேகானந்தா அணி இன்னொரு புள்ளியோடு முயற்சி இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு, சிறப்பான ஒரு அடி இடி போல விழுந்தது. பவுண்டேஷன் கடந்து வந்த பல சவால்களுக்கு மத்தியில் இந்த போட்டியை வெற்றிகரமான ஒரு போட்டியாக மாற்றி காட்டியிருக்கின்றார்கள். நிச்சயமாக சிறப்பான ஆட்டங்கள் வெளியாகிறது. வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. உண்மையிலே விவசாயி இன்னொரு புள்ளியை பதிவு செய்கிறாங்க. ஏராளமான ஃபேஸ்புக் சொந்தங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வாங்க எங்களுடைய இந்த போட்டிகளை எல்லாம் பார்வையிடுங்க. உங்களுக்காகவே நாங்கள் போட்டிகளை எல்லாம் இப்படி நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம். எனவே சிறப்பான ஒரு காலநிலை நிலவுகிற இந்த மைதானத்தில் உண்மையிலேயே பிளேஸ் முறையில் அருமையாக பந்தை தள்ளிவிட்டிருந்தார். வாலிபால் போட்டியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அத்தனை வீரர்களுக்கும் 6 வீரர்கள் மாத்திரமே விளையாடுறாங்க. எனவே 6 வீரர்களும் ஒரே மாதிரியாக விளையாடியாக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்பொழுது லக்ஷா 4ஆம் இலக்க வீரர் இப்பொழுது சர்வீஸ் முனையில் இருக்கிறார். எனவே அவருக்கான பந்து பணிப்பு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது.
ஏதோ ஒரு சிக்கல். பழமையாகவே இந்த 2 அணிகளுக்கு இடையில் போட்டிகள் நடக்கும்போது இங்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தே தீரும். எனவே ஒவ்வொரு அணியும் தங்களுக்கான சில நியாயங்களை சொல்றாங்க. என்ன விஷயம் என்று சொல்லி பார்ப்போம். என்ன நடந்தது, என்ன நடக்குது நண்பர், என்ன சொல்றாங்க, என்ன பிரச்சனையா? 2 அணிகளுக்கு இடையிலே பிரச்சனை போய்கொண்டிருக்கு. ஆரம்பித்ததிலிருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? புள்ளி வழங்கப்படுகிறது இப்பொழுது விவேகானந்தா அணிக்கு. எனவே நடுவரிடம் கோரிக்கை வைத்திருந்தாங்க, அந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுது நடுவரால் நேரடியாக புள்ளி விவேகானந்தா அணிக்கு பணிக்கப்படுகிறது. என்ன தவறு இழைத்தாங்க? மீண்டும் ஒரு புள்ளி பெறப்பட்டிருக்கிறது விவேகானந்தா அணி பக்கமாக. மீண்டும் ஒரு புள்ளி விவேகானந்தா அணியை வீழ்த்திவிட்டு இன்னொரு புள்ளியை எக்கமுத்து அணி பதிவு செய்கிறது. 16 all 16க்கு 16 புள்ளிகள் பதிவாகிறது. சமமான புள்ளிகளை பதிவு செய்கிறாங்க. 6ஆம் இலக்க வீரர் லக்ஷான். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். விவேகானந்தா அணி சார்பான ஒரு புள்ளி பதிவு. வினோ எங்களோடு வந்திருக்கின்றார். ஹாய் வணக்கம், கட்டார்ல இருந்து இணைந்திருக்கேன் ரகு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லா ஃபேஸ்புக் சொந்தங்களையும் வாங்க அன்போடு அழைக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை பாருங்க. சூப்பரான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விவேகானந்தா அணி மற்றும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்த எக்கமுத்து அணிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியாக தெரிகிறது. எனவே இவர்கள் மன ரீதியாக கொஞ்சம் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. எனவே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சொந்த மைதானத்தில் இப்பொழுது மேலும் ஒரு புள்ளி கிடைக்கிறது. இப்பொழுது விவேகானந்தா அணிக்கு 19க்கு 15. இடர்படும் சந்தர்ப்பங்களில் உங்களுடைய அந்த நேர்த்தியான ஸ்கோர் பலன்களை எங்களுக்கு அனுப்பி நிச்சயமாக இப்பொழுது 2வது பகுதி நேர இடைவேளை வழங்கப்பட்டிருக்கின்றது. சவுதியிலிருந்து பார்த்துக் கொண்டுள்ளேன் அப்படி சொல்லி வினோஷன் எங்களோடு சொல்லியிருக்கின்றார். முகமது அர்ஷித் அவரும் இணைந்திருக்கின்றார். ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். எனவே ஃப்ரெண்ட்லிஷிப் ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த போட்டியானது வேவஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வேவஸ் அணி இப்பொழுது தன்னுடைய சொந்த மண்ணில் பல பயிற்சி நடத்தி கொண்டிருக்கின்றது எக்கமுத்து அணியோடு. இந்த போட்டியில் எக்கமுத்து அணி வெற்றி பெறுமா? கடந்த முதலாவது போட்டி சுற்றில் விவேகானந்தா அணி வெற்றி பெற்றிருந்தது. எனவே அத்தனை அன்பு சொந்தங்களையும் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே ஏராளமான அன்பு உறவுகள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஏராளமான விளையாட்டு ரசிகர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அத்தனை விளையாட்டு ரசிகர்களையும் நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. போட்டிகளை நாங்கள் சுட உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். சூப்பர் லைவ் அப்படி சொல்லி எங்களோட அன்பான நண்பர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. எனவே இந்த நேரத்தில் விவேகானந்தா அணி மற்றும் பதுளை எக்கமுத்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது மீண்டும் இடைவேளைக்கு பிறகு ஆரம்பித்திருக்கிறது. 2-2 இந்த போட்டிகளை நிறைவேற்றி விவேகானந்தா கொண்டு வருவார்களா? இந்த போட்டியில் இறுதிப் போட்டியும் இடம்பெறுமா அல்லது 2-2 என விவேகானந்தா அணி வெற்றியை பதிவு செய்வார்களா? முறையிலே உயர்ந்த ஒரு பிரபா வந்திருக்கிறார். லைவ் சூப்பரா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஹாய் ப்ரோ, பாஸ்டின் ஃப்ரம் பதுளை 2ஆம் கட்டம். நிச்சயமாக இன்னொரு புள்ளியை பதிவு செய்கிறது விவேகானந்தா அணி. தன்னுடைய சொந்த மண்ணில் இப்பொழுது தன்னுடைய புள்ளி பட்டியலை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த போட்டியில் வெற்றியை தன்னதாக்கிக் கொள்ளும் முயற்சியில் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. 5 புள்ளிகள் பின்னடைவு சந்தித்திருக்கிறது இப்பொழுது எக்கமுத்து அணி. இப்பொழுது எக்கமுத்து அணி தன்னுடைய ரமணனுடைய பந்து பணிப்பு நேரடியாக வலையில் சிக்குகிறது. இன்னொரு புள்ளி கிடைக்கிறது எக்கமுத்து அணி 16வது புள்ளிகளோடு. விவேகானந்தா அணி 20 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களோடு ராஜேந்திரன் பாஸ்டின் அவரும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரேம் சூப்பர் லைவ் அண்ணா, நான் கொழும்புல இருந்து நிகழ்ச்சி பார்க்கிறேன்.
பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட பிரபா இணைந்திருக்கின்றார். அங்கே புள்ளிகள் மீண்டும் இன்னும் ஒரு புள்ளி கிடைக்கிறது. எக்கமுத்து அணிக்கு இன்னும் ஒரு புள்ளி கிடைக்கிறது. 17வது புள்ளிகள். 17-20 17-20 ஸ்கோர். 17-20 அருசன் போடப்படுகின்ற பந்து புறையில் ஒரு புள்ளி பெறப்படுவா. ஆமாம், இன்னும் ஒரு புள்ளிக்கான வாய்ப்பு. புள்ளிகளை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அங்கே பவுல் முறையில் விவேகானந்தா அணியின் பக்கமாக புள்ளி செல்கிறது. விவேகானந்தா அணி இன்னும் ஒரு புள்ளியை பதிவு செய்கிறார். ஃபவுல் முறையில் பந்து பரிமாற்றப்பட்ட முறை பிள்ளையானது என்று சொல்லி இந்த இரண்டு அணிகளும் பல பயிற்சி நடத்தி கொண்டிருக்காங்க. இறுதி போட்டியில் ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க இந்த போட்டியை பார்க்கறதுக்காக. நேரடியாக பந்து வெளியே செல்கிறது. இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது. ஆனால் அது எல்லைக்கோட்டுக்கு அப்பால் பிளாக் செய்யப்பட்டாலும் அது நேரடியாக எல்லைக்கோட்டுக்கு வெளியே செல்கிறது. 18-21 ஒரு ஆக்ரோஷமான 18-21 இங்கு நடைபெற்றுக் 18-1 ஸ்கோர். முதல் சுற்றை கைப்பற்றிய அணி இரண்டாவது சுற்றை கைப்பற்றுமா? இல்லை, மீண்டும் ஒரு சுற்று நடத்தப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு. என்ன ஒரு அடி, என்ன ஒரு அடி. மீண்டும் அந்த பந்தை மேலே எடுப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்கவில்லை. எந்த வாய்ப்பையுமே வழங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே மிக பலம் பொருந்திய ஒரு அணி விவேகானந்தா அணி. இரண்டு அணிகளும் விவசாய மைதானத்தில் தன்னுடைய பயிற்சி நடத்தி கொண்டிருக்காங்க. மறுமுனையில் கலை இருக்கிறார். கலையுடைய கரங்களில் பந்து நேரடியாக பந்து வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நேரடியாக புள்ளியை இழக்கின்றார்கள். இப்பொழுது எக்கமுத்து அணி தன்னுடைய அணியை மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு இட்டு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் இந்த சுற்றில் மிக பல அணிகளை எல்லாம் சந்தித்து இறுதியை போட்டிக்கு தெரிவாக்கி இருந்த இந்த எக்கமுத்து அணி இப்பொழுது கொஞ்சம் மந்தகதியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் தங்களுடைய அணியில் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய சொந்த மண்ணில் தங்களுடைய வெற்றியை விட்டுக் கொடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. மறுமுனையில் விவேகானந்தா அணி வாய்ப்பு கிடைக்குமா? நேரடியாக அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக புள்ளி பதிவாகிறது. புள்ளி கிடைக்கிறது. எக்கமுத்து அணி இப்பொழுது புள்ளியை 23வது புள்ளி கிடைக்கிறது. இப்பொழுது விவேகானந்தா அணி 23 புள்ளிகளோடு இன்னும் ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது எக்கமுத்து அணிக்கு. எக்கமுத்து அணி இன்னும் ஒரு புள்ளியை பதிவு செய்கிறார்கள். 3 புள்ளிகள் தேவை எக்கமுத்து அணியினருக்கு. 20-23 இன்னும் 3 புள்ளிகள் தேவைப்படுகிறது எக்கமுத்து அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. 20-23 இல்லை, அதுவும் தடுத்தாடப்பட்டிருக்கிறது. மீண்டும் புள்ளிகள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னும் ஒரு புள்ளி பதிவாகிறது. நேரடியாக புள்ளி பதிவாகிறது. 24வது வெற்றியின் புள்ளியை பதிவு செய்கின்றார்கள். 24வது புள்ளியை பதிவு செய்கின்றார்கள். 20-24 இடைவெளி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்று அந்த போட்டியில வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். எனவே நடக்கிற இந்த போட்டியில் விவேகானந்தா அணி தனியை தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியை பதிவு செய்வார்கள் என்று சொல்லி எனவே ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த மைதானத்தில் ஏராளமான விளையாட்டு ரசிகர்கள் தங்களுடைய அந்த விளையாட்டு ஆர்வத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. எக்கமுத்து மற்றும் விவேகானந்தா ஆகிய அணிகள் பல பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு புள்ளியை பெற்றாக வேண்டும் விவேகானந்தா அணி. ஏராளமான ரசிகர்களின் கரகோஷத்துக்கு மத்தியில் எக்கமுத்து அணி இன்னொரு புள்ளியை பதிவு செய்கிறாங்க. வெற்றியின் களிப்பில் இருந்த வெற்றியின் விளிம்பில் இருக்கிறாங்க இப்பொழுது விவேகானந்தா அணி. ஆனால் இன்னொரு புள்ளியை பதிவு செய்து கொள்றாங்க இங்க எக்கமுத்து அணி. வெற்றி கிடைக்குமா? கலையுடைய கரைகளில் பந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் எக்கமுத்து அணியினர் புள்ளிகளை பெறுகின்ற முயற்சியில் கலையுடைய கரங்களில் இன்னும் ஒரு புள்ளி பதிவாகும் வாய்ப்பு இருந்தது. பந்து நேரடியாக வெளியே செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது தன்னுடைய வெற்றியை பதிவு செய்கின்றார்கள். என்ன நடக்கிறது? ஆனால் புள்ளி பதிவு எங்கு கிடைத்திருக்கிறது? எக்கமுத்து அணிக்கு புள்ளி. கடமைகளை
உண்மையிலேயே ரசிகர்கள் ஆரவாரத்தோடு மாத்திரமல்ல கொஞ்சம் உண்மையிலேயே 22-24 என்ற அடிப்படையில் புள்ளிகள். ஆம், இப்பொழுது போட்டி மாறிவிட்டது. எதிர்பார்த்த மாதிரியாக போட்டி முழுக்க முழுக்க மாறிவிட்டது. வெற்றி வாகையை சூடுகிறார்கள். விஜயகானந்தா விளையாட்டுக் கழகம் தன்னுடைய சொந்த மைதானத்தில் சாதனையை படைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் இருந்த தினேஷும் கடைசி வரை போராடிய இக்கமுத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இரண்டு அணிகளுமே மிகுந்த ஒரு சிறப்பான ஆட்டத்தில் சிறந்த ஒரு வெற்றியை பதிவு செய்கின்றார்கள் இப்பொழுது விவேகானந்தா அணியினர். எனவே 2025ஆம் ஆண்டுக்கான இந்த போட்டியில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து இந்த ஃப்ரெண்ட்லிஷிப் ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற மாபெரும் வாலிபால் போட்டியில் வெற்றியாளர்களாக மாறி தங்களுடைய வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்க இருக்கின்றார்கள். சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்துக் கொண்டு இப்பொழுது இந்த மண்ணில், சொந்த மண்ணில் தங்களுக்கான வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது விவேகானந்தா அணி, எனவே அந்த அணிக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய புதிய அமைச்சர் மாத்திரமல்ல நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இன்றைய நாள் அதே போன்று நேற்று நாள் மகளிர் ஆட்டங்களாக இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியிருந்தோம். என்னோடு இணைந்து என்னுடைய நண்பர் சுரேன், அது மாத்திரமல்லாமல் இந்த போட்டிகளை ஒருங்கிணைப்பாக செய்து கொண்டிருந்த தெய்வா ஏராளமானவர்கள் இந்த போட்டிகளை நடத்துவதற்காக ஏராளமான ரசிகர்களின் கரகோஷத்துக்கு மத்தியில், அவர்களுடைய உற்சாகத்துக்கு மத்தியில் இந்த போட்டியில் இப்பொழுது விவேகானந்தா அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இப்பொழுது பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. நான் உங்களிடமே நியூவா சுரேன். நன்றி, வணக்கம். சரி, இதுவரை நேரம் எங்களுடைய ரேடியோ ராகவோடு இணைந்து போட்டிகளை கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு விளையாட்டு போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றும் நிகழ்ச்சியில் இங்கிருந்து நேரடியாக வழங்கி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ஆட்சி ருக்ஷான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், குட் நைட் அன்பு சொந்தங்களே. விளையாட்டு